அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பெயரை எழுதி குளிச்சிங்கன்னா நீங்க கேட்ட பணம் மின்னல் வேகத்துல கிடைக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடம் தேடியே பணம் உங்களை சேரும். ஏன்னா எங்களுக்கு இது இப்படிதான் நடக்குது. எங்களுக்கு நடந்தனால இந்த வீடியோ உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் கமெண்ட் பார்க்குறேன். கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 2 கோடி வேணும், 1 கோடி வேணும், இல்ல 10,000 வேணும், 5,000 வேணும், 50,000 வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்காக என்ன முயற்சினாலும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், உழைக்கிறோம், இருந்துமே நமக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரியான நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சக்தியை நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த சக்தியை நீங்க கடவுள் நினைக்கலாம், இல்ல நம்ம மனதோட சக்தியை நினைக்கலாம், இல்லாட்டி பிரபஞ்ச சக்தி நினைக்கலாம். இது மாதிரி நீங்க எந்த சக்தியை வேணாலும் நினைக்கலாம். ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம சரியான வகையில பயன்படுத்தும் போது நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும். சில பேர் இதுலயுமே சந்தேகப்படுவாங்க. அதை எப்படி நமக்கு மேல ஒரு தீ இருக்குதா அப்படின்னு தான் எல்லாருமே இந்த உலகத்தில் நினைச்சிட்டு சாதிச்சிருப்பாங்களே அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஆனா நீங்க இந்த உலகத்துல சாதிச்ச எல்லார்கிட்டையுமே போய் கேட்டு பாருங்க. அவங்க கண்டிப்பா சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இந்த இடத்தை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நான் முழுமையா நம்பினேன். அதற்காக நான் முயற்சி பண்ணேன், எனக்கு அது நடந்துச்சு. அதற்காக நான் பண்ண முயற்சிகளா இது, இந்த பிரபஞ்சத்தை நான் நம்புறேன் அப்படின்னு. இது ஹாலிவுட்ல இருந்து, பாலிவுட்ல இருந்து, ஏன் நம்ம தமிழ் சினிமாலும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா விஜய் சேதுபதி கூட பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி பத்தி ரொம்ப நிறைய சொல்லி இருக்காரு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. சோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வீடியோல நான் ஒரு லைவ் சேலஞ்ச் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பொறுமையா பாருங்க. அந்த வீடியோல நான் சொன்ன முறையை அப்படியே பண்ணுங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளாரையே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நான் சொன்னது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அதில் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் முழு நம்பிக்கை வந்ததுன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். பிகாஸ் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு இன்னும் மறுஜென்மம் இருக்கு, இல்ல ஆல்ரெடி ஜென்மம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்துல நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும். அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் நம்ம வாழ்ந்தா நல்லதா இருக்கும். நம்ம எல்லாருமே பணம் அப்படிங்கிறது எது அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறக்கா கிடையாது, நம்ம நல்லா வாழ்றதா. அப்படிப்பட்ட ஒரு முறையை இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் நித்திகா தேவி பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்றும் கிட்டத்தட்ட 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 4 வீடியோமே நல்லாவே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நித்திகா தேவி இப்போ வழிபடுறவங்க ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க. இவங்க ஒரு பழங்காலத்து ஒரு வழிபாட்டு முறையை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை வழிபடுறதுனால பண பிரச்சனைகள் நமக்கு தீர ஆரம்பிக்கும், பண வரவுகள் ஏற்படும். இது ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது எப்படி வழிபாடு பண்ணும் அப்படின்னு ஒரு புது முறையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். அதே போல் பணம் வந்துட்டே இருக்கும், அன்எக்ஸ்பெக்ட் மணி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் நித்திகா தேவியை முழுமையாக நம்பணும். நித்திகா தேவி யார், அவங்கள எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நான் முன்னாடி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டாம். நித்திகா தேவிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் தெய்வம், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புனித நதியில் குளிக்கணும். புனித நதியில் குளிச்சா மட்டும்தான் நம்மளோட உடல் மற்றும் மனம் தூய்மையாக ஆரம்பிக்குமே, நம்ம ஆறா கிளென்சிங் ஆக ஆரம்பிக்கும். புனித நதிக்கு நம்ம டெய்லியும் எங்கேயும் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு மக்கு தண்ணியை முதல்ல கையில் எடுத்து பத்திரமா வச்சிருங்க. அகைன் உங்களோட பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிமாலயன் உப்பு. இந்த ஹிமாலயன் ஹிந்துப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் மக்கில் எடுத்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதை கையில் வைங்க. கையில் வச்சுட்டு அந்த நதியை புனித கங்கை நதியாக நீங்கள் மனதார பாவிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக்கலாக கேட்கக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உங்களோட வருமானம் உங்களுடைய லெவல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு 1000 கோடி கொடு, 2000 கோடி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனம் அதை ஏற்றுக்காது. பிகாஸ் உங்கள் மனதுக்கு நல்லா தெரியும் அந்த பணத்துக்கு இப்போ நீங்கள் தகுதி இல்லாதவர் அப்படின்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் அந்த பணத்தை கேட்கும்போது உங்கள் மனம் அதை நம்பாது. உங்கள் மனம் நம்பாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் உங்கள் மனம் நம்பக்கூடியதை நீங்கள் கேட்கணுமே. உங்களோட சோர்ஸு, உங்களோட கேப்பபிலிட்டி எல்லாமே பார்த்து அதற்கு தகுந்த ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ இந்த பணம் வேணும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேப்பபிலிட்டி இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா உங்களோட கேப்பபிலிட்டி இருக்குன்னா, எனக்கு எங்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, எனக்கு அந்த 1 கோடி ரூபா வேணும். எங்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, எனக்கு அந்த 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு ஒரு 1 நிமிடத்துலேருந்து 5 நிமிடங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லிட்டு நன்றி நித்திகா, நன்றி நித்திகா, நன்றி நித்திகா அப்படின்னு நித்திகா தேவியோட பெயரை திரும்ப திரும்ப நன்றியோட செஞ்சு சொல்லிட்டே இருங்க. அதன் பிறகு கையில் இருக்கக்கூடிய புனித நதி ஓம்னு எழுதின அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே தலையிலேருந்து ஊற்றணும். பொதுவாக நம்ம குளிக்கும்போது பாதத்துலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தலையிலேருந்து ஊற்றிட்டு அதன் பிறகு நன்றி நித்திகா தேவின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் கல்லுப்பு கலக்கின அதாவது ஹிமாலயன் சால்ட் கலக்கின தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களோட பாதம் முட்டி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தலைக்கு ஊற்றி அப்படி குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளென்ஸான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதை உங்களுக்கு வேகமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லையா,
என்கிட்ட அந்த பணம் இருக்குது, இதை கொடுத்த நித்திகா தேவிக்கு நன்றி அப்படின்னு இதை உணர்வு பூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் செய்யணும். சும்மா ஒரு வாய் வார்த்தையாக இல்லாமல் நீங்கள் செய்கிறது, நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விதம் உங்கள் ஆழ்மனதில் பதிகிற அளவுக்கு சொல்லணும். எந்த விஷயம் நம்மளுடைய ஆழ்மனதில் பதியுதோ அந்த விஷயம் நமக்கு ரொம்ப வேகமாக செயல்பட தொடங்கும். அதனால இதை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் பதிகிற அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். பதிகிற அளவுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் வரும். உங்களுக்கு அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்குது, எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்குது, எனக்கு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதன் பிறகு அந்த தண்ணியை ஊற்றி குளிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஃபுல் பாடி க்ளீன் பண்ண பிறகு நேராக பூஜை அறைக்கு போகணும். இடையில யாருக்கிட்டையும் அன்வான்டாக பேசக்கூடாது. பூஜை அறையில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு பூஜை அறையில் போய் அமைதியாக உட்காந்துட்டு நல்ல ஒரு வாசனை வரக்கூடிய ஏதாவது ஒரு ஊதுபத்தி, நல்ல மனம் வரக்கூடிய ஒரு ஊதுபத்தி விளக்கு ஏற்றிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கணும். நம்மளோட குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே அடைய முடியும். உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு பண்ணிட்டு அடுத்தது விநாயகர் பெருமானை. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு விநாயகர் பெருமானே எனக்கு இப்படி பணம் தேவைப்படுது, இதற்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டு அடுத்தது உங்களுடைய விருப்பமான தெய்வத்தை வேண்டுங்க. இல்லாட்டி நித்திகா தேவியை வேண்டுங்க. நித்திகா தேவி எனக்கு இப்போ இவ்வளோ பணம் வேணும், இது எனக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நித்திகா தேவி அப்படின்னு அவங்கள வேண்டுங்க. நித்திகா தேவியோட படம் ஆல்ரெடி நெட்டில் இருக்குது, இந்த வீடியோலையும் நான் போடுறேன். அது இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளை நித்திகா தேவி நினைச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதன் பிறகு ஒரு நோட் ஒன்று எடுத்துட்டு அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, இதை கொடுத்த நித்திகா தேவிக்கு நன்றி அப்படின்னு பொறுமையாக ஒரு லைனில் இது வர மாதிரி எழுதுங்க. சின்னதாக எழுதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 108 முறை நீங்கள் தரையில் உட்காந்து பூஜையில் அந்த ஊதுபத்தி எரிய வச்சுட்டு அந்த ஸ்மெல்லோட கற்பூரமும் பற்ற வச்சுட்டு விளக்கேற்றிட்டு தெய்வத்தை அனுகிரகத்தோடு இதை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு தான் நீங்கள் பூஜையிலிருந்து வரணும். இது மாதிரி தினமும் பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு மன ஒரு நிலையோடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்திலிருந்துலாம் குதிக்காதுங்க. ஆனால் இதை நீங்கள் செய்யும் போதே நீங்கள் கேட்ட பணம் அந்த 1 கோடி ரூபாய் அடையிறதுக்கான வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இல்லை, நான் 1 கோடி ரூபாய் எனக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தருதுங்க, முதல்ல சின்ன அமௌண்ட்டாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை கூட வைக்கலாம். ஏன்னா உங்களோட கேப்பபிலிட்டிக்கு வந்து அந்த 1 கோடி ரூபாய் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கான டைம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 10,000 உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் அதிகமாகும். அப்போ நம்பிக்கையில் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். அந்த 10,000 வந்து 50,000 வைங்க. 50,000 கிடைச்சா 1 லட்சமாக வைங்க. 1 லட்சம் கிடைச்சாலும் 10 லட்சமாக வைங்க. 10 லட்சம் கிடைச்சா 50 லட்சம். 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு போங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல வழிமுறையாக உங்களுக்கு இருக்குமே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வழியிலேருந்து தான் பணம் வரணும், எனக்கு இந்த வழியிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டாம். பிகாஸ் அந்த வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி டைம் எடுக்கலாம். வராதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு நீங்கள் கேட்கும்போது அந்த பிஸ்னஸ் க்ரோத்துக்கான டைம் உங்களுக்கு எடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி கேட்காம உங்களுக்கு என்ன தேவையோ ஃபைனல் அவுட்புட்டு எது ஒன்று கிடைத்தால் எல்லாமே கிடைக்குமோ அது மாதிரி இந்த ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் மனசில் வச்சுட்டு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு வேண்டினீங்கன்னா அந்த பணம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அது ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் உங்களுக்கு அதுக்கான வழிகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வழிகளை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். நன்றி, வணக்கம்.